அந்த கிரகணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சத்துக்கு கிடையவே கிடையாது. வாக்கிய பஞ்சத்துக்காரங்களே என்ன பண்ணுறாங்கன்னா திருக்கணிதத்தில் போடுறக்கூடிய கணிதத்தை வச்சுக்கிட்டு கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் அவங்களுடைய தசாபுத்தி தான் மெயினாக வந்து பேஸ்மெண்ட்டாக இருந்து வேலை செய்யும். இந்த கோச்சார கிரகங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஒரு 50% ஏறக்கூடிய பலன் 50 வந்து 60-70 ஆக்குறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி வர ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போறார். கடகத்துக்கு போகக்கூடிய குரு கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 1 இயருக்கு வந்து சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல பிறக்கும் போது ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்புல இருந்துட்டா, சனி வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ, சனி நல்ல சொந்த வீட்டில், அதாவது ஆட்சி பெறுறது சொந்த வீட்டில் இருக்கிறது, உச்ச வீடு இருக்குது, அது உச்சஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, துளாராசி இருக்குது. அதாவது வந்து ஜனன ஜாதகத்தையும் பார்க்கணும், வெறும் கோச்சாரத்தில் வந்து சனி நல்ல இடத்துக்கு வந்துட்டா நல்ல பலன்னு சொல்லிட முடியாது. இப்போ சனி வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜாதகம் வந்து பல்வேறு வகையில் பார்க்கப்படுது, பல்வேறு முறை இருக்குது. எண்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம் இப்படி சொல்கிறாங்க. என்ன சார் அதோடைய வித்தியாசம்? எது சரியானது? அதாவது ஜோதிடம் என்பது பல வகையில் பார்க்கப்படுது சார். பல வகையில் பார்க்கப்படுதுன்னு சொல்கிறத விட நம்ம பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை காட்டுறது தான் ஜாதகம். நம்ம பிறக்கிற நேரத்தில் எந்த பிளானட்டரி பொசிஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டுறது தான் ஜாதகம். பழங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்தாங்க. உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது சார். அடுத்து தமிழர்கள் வாழக்கூடிய 2 இடமான இலங்கை, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மலேசியா, இந்த இடங்களில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. வாக்கியம் என்பது பழங்கால புத்தகத்தை வைத்து கணிக்கக்கூடிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் என்பது எண்கணிதம்னு சொல்லுவாங்க, திருக்கணிதம்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்பது திருத்திய கணிதம்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த சேட்டலைட் ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் இந்த நேரத்தில் இருக்குதுன்ற மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு கணிக்கக்கூடிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பஞ்சாங்கம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம். இந்திய கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் வந்து அங்கீகரிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து ஒரு 50% அளவுக்கு திருக்கணிதம் வந்துருச்சு. ஒரு நிறைய ஜோசியக்காரங்க வந்து திருக்கணிதம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும், மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து திருக்கணிதம் தான் இருக்குது. ஜென்ரலாக திருப்பதி கவர்மெண்ட் வந்து பஞ்சாங்கம் போடுறாங்க, அவங்களும் திருக்கணித பஞ்சாங்கம் தான் போடுறாங்க. காஞ்சி மடத்தில் போடுறாங்க, அவங்களும் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் போடுறாங்க. சிலர் தான் இன்னும் வாக்கியத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சிலர் பார்க்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் வந்து தமிழக கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் விசேஷங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த கோயில் விசேஷம் மட்டும் வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. மற்றபடி வந்து கணிதம் பார்க்கின்ற போது ஜாதகம் பார்க்கறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருக்கணிதம் தான் கரெக்டாக இருக்குது. கோயில் விசேஷங்கள், விழாக்கள், விரதங்கள், கிரக பயிற்சி போன்ற வகையில் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி தமிழ்நாட்டில் தவிர மற்ற எல்லா ஊர்லேயுமே வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறது. நான்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு தான் ஜாதக பலன் சொல்லிட்டு இருக்கோம் சார். ஒரு ஜாதகம் பார்க்குறோம், 2 மெத்தட் இருக்குது. என்ன மாதிரியான வித்தியாசங்கள்? அது அப்போதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போ வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு நட்சத்திரம் முடியுதுன்னா, திருக்கணிதத்தில் வந்து 11 மணிக்கு முடியுதுன்னா வாக்கியத்தில் வந்து ஒரு 12 மணிக்கு முடியலாம், 12:30 மணிக்கு முடியலாம். ஒரு 1 hour 2 hours டிஃப்ரென்ஸ் இருக்குமோ சரி, மற்றபடி மேஜராக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. கிரக மாறுதல் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஜென்ரலாக. முக்கியமான கிரகங்கள் மாறுறது வந்து பெரிய கிரகங்கள், அதாவது வருடக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு, ராகு, சனி போன்ற பயிற்சியின் போது பார்த்திங்கன்னா வந்து குரு பயிற்சியில் வந்து ஒரு வாரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சில இடங்களில் 3 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில நாள் சேம் டேயில் வந்து குரு பயிற்சி ஆனது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சனி பயிற்சின்னு போகும்போது ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மாதம் 2 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சில ஆண்டுகளில் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் இருக்கும். இப்போ கடந்த வருஷத்தில் வந்து சனி பயிற்சியை பற்றி பார்க்கும்போது 2025 மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி போயிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் வந்து பயிற்சி ஆச்சு. இதில் வந்து இந்த 1 வருஷம் கேப்பில் வந்து
உங்களுக்கு வந்து திருக்கணித்துக்கும் வாக்கியத்துக்கும் டிஃபரன்ஸ் ஆகி போயிடுச்சு. அது ஒரு சில நேரங்களில் அது மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் ஆகணும். அது திருக்கணித்தில் கணிக்கும் போது சனி ஒரு கட்டத்தில் இருப்பார், வாக்கியத்தில் கணிக்கும் போது சனி ஒரு கட்டத்தில் இருப்பார். இதுதான் வந்து இந்த நடைமுறையில் பலன் பார்க்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல். ஆனால் நாங்கள் வந்து அனுபவபூர்வமாக பார்க்கின்ற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரகங்கள் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிரகணம் ஏற்படுறது பார்த்தீங்களா, கிரகணம் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து கிரகணம், வருஷத்துக்கு 2 தடவை வந்து கிரகணம் ஏற்படும். எப்பப்பெல்லாம் வந்து சூரியன் போய் சந்திரன் போய் சூரியன் வந்து போய் ராகுவையோ கேதுவையோ டச் பண்ணும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிரகம் ஏற்படும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை சூரிய கிரகணம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திர கிரகணம் ஏற்படும். அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது இந்தியாவில் தெரிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக பேப்பர்லாம் போடுவாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம நாட்டில் தெரியாமல் வேறு நாட்டில் தெரியலாம். நைட்டில் நேரத்தில் சூரிய கிரகணம் நைட்டில் ஏற்படலாம், சந்திரகிரகணம் பகலில் ஏற்படலாம். அப்படி ஏற்படுகின்ற போது நம்ம நாட்டில் தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா நம்ம பேப்பர்லலாம் வந்து கிரகணம் இன்னைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்று அன்றைக்கி கிரகணம் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு நாட்டில் தெரியும், அது இந்தியாவில் தெரியாத கிரகணம்னு போடுவாங்க. அந்த கிரகணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சத்தில் கிடையவே கிடையாது. வாக்கிய பஞ்சத்துக்காரங்களே என்ன பண்ணுறாங்கன்னா திருக்கணிதத்தில் போடக்கூடிய கணிதத்தை வச்சுக்கிட்டு திருக்கணிதத்தில் வந்து இந்த டைம்லேருந்து டைம் வரைக்கும் கிரகணம் போடுறாங்களா, அதை தான் இவங்க வாக்கிய பஞ்சத்தில் போடுறாங்க. திருக்கணிதம் தான் துல்லியமான கணிதம். வாக்கியம் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய நம்பிக்கையை நம்ம வந்து எந்த விதத்துலையும் வந்து நம்ம வந்து அகேன்ஸ்டாக பேசக்கூடாது. அதனால் வாக்கியத்தில் பார்க்குறவங்க வாக்கியத்தில் பாருங்கள் சார், நாங்கள் திருக்கணிதத்தை பார்க்குறோம், திருக்கணிதத்தை பார்க்குறோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பலன் பார்க்குறேன், நான் திருக்கணிதத்தை பார்க்குறேன்னு சொல்லிடுது ஜென்ரலாக சார். சனி பயிற்சி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் சார். குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். குரு வருஷத்துக்கு ஒரு கிரகம். குரு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே 11 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆச்சு. மே 14 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆச்சு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து மே 26 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆகுது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2 அன்னைக்கு பயிற்சி ஆகுது. இது வந்து நிறைய பயிற்சிலாம் ஏற்படாது. வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஏற்படும், 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி ஏற்படும். இப்போ இந்த வருஷத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து ஒரு வருஷம் கேப் ஆகிடுச்சு. இப்போ 2028 போயிட்டீங்கன்னா 2028 உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதத்தில் 23, 24 வாக்கில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகுது. அது வந்து ஏப்ரலில் வந்து வாக்கியப்படி பயிற்சி ஆகுது. மற்றபடி வந்து பெருசாலாம் வந்து அந்த பயிற்சி ஆகும்போது அடிக்கடி நிறைய பயிற்சிலாம் கிடையாது. ஆனால் என்ன யூடியூப்பில் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரு சில நாம்ஸ் உண்டு சார். நாம்ஸ்னா இது எதுக்கும் ஒரு நாம்ஸ் உண்டு. எதையுமே ரொம்பவும் வந்து எப்படி பேசணுமோ அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. இப்போ என்னுடைய ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்கு சொல்லிக்கல. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமாக வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கேன். 25 வருஷமாக பத்திரிகை ஃபீல்டில் இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக நிறைய பத்திரிகை ஆசிரியர் வந்து இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக பாலஜோதிடம்ன்ற வார பத்திரிகை ஆசிரியராக இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பேசும்போது ரொம்ப என்ன இருக்கோ அதை பேசுவோம். மாற்றி பேசுறது, ஏற்றி பேசுறது, இறக்கி பேசுறதுலாம் கிடையாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வரணும், வியூஸ் வரணும். யூடியூப்பில் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவுக்கு வியூஸ் வரணுன்றக்கா என்ன பண்ணுறதுன்னா ஏதாவது ஒன்று பேசி விட்டுருது. 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வர பேச்சு, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை பேச்சு, 200 வருஷத்துக்கு வர பேச்சுன்னு பேசி விட்டுருது. அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. வருஷம் பயிற்சியாவது பயிற்சியாக தான் இருக்கும். சில கிரக அமைப்புகள் அந்த மாதிரி கிரக அமைப்பு நம்ம இன்டர்பிரேஷன் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் தான் இப்படி இன்டர்பிரேஷன் இப்படி பலன்கள் இருக்குன்னு நம்ம சொல்கிறது தான். வருஷம் பயிற்சி ஆகின்னு தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் பேசும்போது என்ன பண்ணுறதுன்னா 100 வருஷத்துக்கு ஒரு பயிற்சி, 200 வருஷத்துக்கு ஒரு பயிற்சி, பெரிய 12 வருஷத்துக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போதுலாம் பேசுவாங்க. அப்படிலாம் நான் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினா குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சினா சனி பயிற்சி பலன்கள் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஏற்றி பேசுறது இறக்கி பேசுறது எந்த காலத்துலையும் நான் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பெரிய கண்டம் வரப்போகுதுன்னுவாங்க. அப்படிலாம் வந்து வெறும் ராசி பலனை மட்டும் வச்சு சொல்லிடவே முடியாது. இந்த கிரக பயிற்சியில் வரக்கூடிய பலன்கள் வந்து ஒரு 20 to 30% தான் பலன் பலிக்கும். உண்மையிலே சொன்னால் 20 to 30% தான் பலன் பலிக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய தசாபுத்திகள், அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். மெயினாக கிரக அமைப்புகள், தசாபுத்திகள், அவங்களுடைய தசாபுத்தி தான் மெயினாக வந்து பேஸ்மெண்ட்டாக இருந்து வேலை செய்யும். இந்த கோச்சார கிரகங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஒரு 50% ஏறக்கூடிய பலன்கள் 50 வந்து 60-70 ஆக்குறது, 50 வந்து 40 ஆக்குறது, அந்த மாதிரி ஏற்றி இறக்கி கொடுக்குறது தான் வந்து கோச்சாரமே ஒருத்தருடைய வாழ்க்கை கிடையாது. ஜென்ரலாக ஜாதகம் ஜனன ஜாதகம் தான் மிக முக்கியம். ஜனன காலத்தில் ஒவ்வொரு திசையும் முக்கியம். நல்ல ஒரு யோகமான திசை வந்துட்டு அந்த யோகமான திசை வந்து நல்ல பெரிய லெவலில் ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்கும். தசாபுத்தி ஜாதகங்களில் கிரகங்கள் நல்லா இல்லாமல் இருந்துட்டா நம்ம என்னதான் கோச்சாரம் நல்லா இருந்தால் கூட நல்லா வந்தால் கூட நல்ல பலன் அடைய முடியாது. குரு பயிற்சி இப்போ எப்படி இருக்கு? இப்போ வந்து மிதுன ராசியில் குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காரு.
மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி வர ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகிறார். கடகத்துக்கு போகக்கூடிய குரு கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 1 இயருக்கு வந்து கடகத்தில் சஞ்சரிப்பார். வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து மே 26 வந்து குரு வந்து கடகத்துக்கு போகிறார் சார். கடகத்துக்கு போய் அடுத்து ஒரு 1 இயர் சஞ்சரிப்பார். இந்த 1 இயர் சஞ்சரிக்கின்ற போது நடுவில் வந்து ஒரு 3 மாத காலங்கள், நடுவில் ஒரு 3 மாத காலம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து அக்டோபர் 31 ஒரு 3 மாதம் வந்து அதிசாரமாக அடுத்த ராசிக்கு போகிறாரு. திருப்பி வந்து கடகத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி அக்டோபர் 20ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து குரு அதிசாரமாக வந்து சிம்மத்துக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் இருந்துட்டு திரும்பி வந்து உங்களுக்கு வந்து கடகத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஒரு வருஷத்தில் குரு கடகத்தில் இருக்கிறதுனால கோச்சாரத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரத்தை வச்சு பலன் சொல்கின்ற போது ஒவ்வொரு கிரகமும் ஒரு சில ஸ்தானங்கள் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், ஒரு சில ஸ்தானங்கள் இருந்தால் நல்ல பலனை தராமல் ஒரு கெடுதியாக தருன்னு ஒரு ஜென்ரல் ரூல் இருக்குது. அந்த ஜென்ரல் ரூல் ரீதியாக பார்த்தோம்னா இப்போ குரு கடகத்தில் போய் உட்கார போகிறதுனால ஒரு 5 ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். 5 ராசிக்காரங்கள்னா மிதுன ராசி, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கன்னி ராசி, அடுத்து விருச்சிக ராசி, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மகர ராசி, அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. இந்த 5 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய சிறப்பான பலன்கள், மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அவங்களுக்கு ராசியாதிபதி சனியே 3ல் இருக்க போகிறாரு. 3ல் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது 7ல் குரு வரப்போகிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த குரு பயிற்சியால் அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசி தான். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல யோகத்தை வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பிரமாதமான பலனை கொடுக்கும். சனி வந்து 5ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. போன தடவை ஏற்பட்ட பயிற்சியில் வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிட்ட காரணத்தினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கும் குரு வந்து 11ல் வரதுனால 11ல் வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பொருளாதார மேன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து 10ல் சனி இருந்தால் பதவி பாழ்னு சொல்லுவோம். பதவியில் வந்து தொழில் வியாபாரத்தில் சில நெருக்கடிகள் கொடுக்குன்னு சொல்லுவோம். 10ல் சனி சஞ்சரிக்கின்ற நேரத்தில் வந்து 2க்கு குரு வரதுனால ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் இருந்து ஓரளவுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து 7.5 நாள் சனி நடந்துட்டு இருக்குது. இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சியால் குரு 5க்கு போய் மீனராசியே பார்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான பலன்கள், ஃபினான்ஷியலி நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறது, தொழிலில் டெவலப்மெண்ட்டு, உத்தியோக ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்லாம் கூட கொடுக்கும். இப்போ இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூவாக கேட்குறதுனால சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி டோட்டலாக வந்து 12 ராசிக்கு தனித்தனியாக வந்து உங்கள் ராசியை வந்து உங்களுடைய ஆன்மீக டாக்கிஸ் சேனலில் கொடுத்துருக்கேன். தனியாக கூட அதில் வந்து வீடியோ போய் பாருங்கள். அதில் தனியாக 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன் சார். இப்போ வந்துட்டு சில பேர் வந்து சனி பெயர்ச்சி அல்லது இந்த 7.5 சனி நல்லதும் நடக்கும்ன்றாங்களா, அது என்ன மாதிரியான? அதாவது 7.5 சனி வந்து ஒரு விதி உண்டு சாமி. 7.5 சனி வந்து ஒரு நீதி கிரகம். சனி பகவான் வந்து ஒரு நீதி கிரகம். சனி பகவான் வந்து ஒரு நம்மளை வந்து சோதித்து பார்ப்பார், சரி கெடுக்க மாட்டார்னு ஒரு விதி உண்டு ஜென்ரலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி யாருக்கு நல்லா இருக்கும் யாருக்கு நல்லா இருக்காதுன்னு ஒரு விதி இருக்குது. சனி ஒருத்தருடைய ஜாதகத்தில் பிறக்கும் போது ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டா, சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ சனி நல்ல சொந்த வீட்டில், அதாவது ஆட்சி பெறுறது சொந்த வீட்டில் இருக்கிறது. உச்ச வீடு என்பது அது உச்சஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. துளாராசி இருக்குது. துளாராசியில் ஒருத்தருக்கு வந்து சனி உச்சமாக இருந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கையோடு, ஒரு குரு போன்ற சுபகிரக பார்வையோடு, சுக்கிரன் போன்ற கிரக சேர்க்கையோடு இருந்துட்டா வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 7.5 நாட்டு சனி அஷ்டம சனினா நடக்கும் போது கெடுதி பண்ணாது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து பிறக்கும் போது ஜாதகத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வந்து வீக்காக நீச்சம் பெற்று இருந்துட்டு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேது அடுத்து வந்து சந்திரன் போன்ற பாபகிரக சேர்க்கை பெற்று, சந்திரனை வந்து வளர்பை சந்திரனும் சொல்லலாம், தேய்பெரி சந்திரனும் சொல்லலாம். சந்திரன் பொதுவாக சந்திரன் சேர்க்கை பெற்ற சனி வந்து கொஞ்சம் சுமார் தான் ஜென்ரலாக. அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று ஜாதகத்தில் இருந்துட்டு, அதே மாதிரி வந்து சனி வந்து வீக்காக இருந்துட்டா, சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீச்ச வீட்டில் இருந்தாலோ பலகீனமான ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி அதிகமாக வந்து பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி வந்து சனி நல்ல பலமாக இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி வந்து சாதகமாக இருக்கும். இப்போ 7.5 சனி நடக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். நெருக்கடிகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி பலமாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து அனுகூலமான நெருக்கடியாக இருக்கும். இப்போ வந்து 7.5 சனி நடக்கிற நேரத்தில் கடன் வாங்குவாங்க. இப்போ வந்து சனி
வீக்காக இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது அவங்க கடன் வாங்கினா அவங்க பண்ணுறது வந்து ஒரு மருத்துவ செலவு பண்ணுறது, ஒரு அனாவசிய செலவு பண்ணுறது, ஏதாவது தேவையில்லாத ஒரு வீண் செலவு பண்ணுறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான செலவு பண்ணுறதாக இருக்கக்கூடிய கடனாக இருக்கும். அதுவே வந்து சனி பலமாக இருக்கிறவங்களுக்கு, ஒருத்தரோட ஜாதகத்தில் சனி பலமாக இருக்காரு, சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு, அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, சனி சுக்கிரன் போன்ற கிரக சேர்க்கையோடு பெற்றிருக்குன்னா 7.5 சனி நடக்கிற நேரத்தில் கடன் வாங்கினா கூட அந்த கடனை வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க, அவங்க ஏதாவது ஒரு சொத்து சேர்த்தாங்க, தொழிலை டெவலப் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அதாவது வந்து ஜனன ஜாதகத்தையும் பார்க்கணும், வெறும் கோச்சாரத்தில் வந்து சனி நல்ல இடத்துக்கு வந்துட்டால் நல்ல பலன்னு சொல்லிட முடியாது. இப்போ சனி வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 3, 6, 11 இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். அந்த 3, 6, 11 இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஜனன காலத்தில் வந்து சனி வந்து நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்துட்டு அந்த 3, 6, 11 சஞ்சரிக்கும் போது நல்ல பிரமாதமான பலனை கொடுக்கும். அதுவே அவங்க ஜாதகத்தில் சனி வந்து கெட்டு போயிருந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் என்னதான் நல்ல இடத்துல வந்தால் கூட அது பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்றது என்னுடைய கருத்து சார். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவத்துறையிலே வந்து ஒவ்வொரு நோய்க்கும் வெவ்வேறு மெடிசின் எழுதும் போது இது வந்து ஒரு முறைப்படுத்தாத ஒரு கலைக்கு நீங்க கேட்கறது எப்படின்னா வந்து இந்த ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்துக்கு பரிகாரம்னு சொல்றீங்க. பரிகாரம்ன்ற பாயிண்ட் ஜோதிடத்துக்கு கிடையாது. பரிகாரம் பண்ணால் தீந்துருன்னா பணம் படைச்சவன் தான் வந்து இன்னைக்கு நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி வந்து பல அரசியல்வாதியை பார்த்துருக்கேன், பல அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு சில ரேகை நல்லா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல கிரகங்கள் இப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும், கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. 2 தார யோகங்கள்லாம் வந்து கைரேகை வச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வந்து இப்போ